15 நாள் நோ சுகர் நோ ஜங்க் சேலஞ்சில் இன்னைக்கு நமக்கு நாள் 13. இன்னைக்கு நாள் நல்லா சுறுசுறுப்பா இருக்கிறதுக்காக வழக்கம் போல இல்லாம காலையிலேயே கொஞ்சம் வாக்கிங்லாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி ஏஞ்ச கையோடய மொட்டை மாடி கிளம்பி வந்துட்டேன். நல்லபடியா வாக்கிங்லாம் போயிட்டு அப்படியே அங்க கொஞ்சம் நேரம் உட்காந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் நடுவுல கம்பெனி கொடுக்குற விதமா நம்ம பூனைக்குட்டி வந்துச்சு. இது இப்பதான் குட்டி வேற போட்டிருக்கு. அதோட சேர்ந்து நல்லபடியா ஜாலியா விளையாண்டுட்டு அப்படியே நானும் இன்னைக்குள்ள ஸ்டெப்ஸ் கணக்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஷேக் அடிச்சு குடிச்சிட்டு நல்லபடியா குளிக்கவும் சென்று விட்டேன். அப்புறமா நானும் குளிச்சு முடிச்சு இன்னைக்கு கொஞ்சம் வெளில போறதுனால ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு ரெடி ஆயிட்டேன். அப்புறமா கார்ல இருந்து கிளம்பி எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நீங்களே இந்த பிளேஸ பார்த்துட்டு எந்த இடம்னு சொல்லிட்டு முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நான் அப்படியே நானும் லஞ்சுக்கு என்ன சாப்பிடலாம்னு பார்க்கும் போது பிரியாணி தான் ஒரே ஆப்ஷனா இருந்துச்சு. பரோட்டா இருந்துச்சு, அது வேணாம்னு சொல்லிட்டு பிரியாணியே சாப்பிட்டுட்டேன். நீங்க வெளில போனதை ஒரு தனி விழாக எடுத்திருக்கேன், கூடிய சீக்கிரத்துல அப்லோட் பண்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பாடுக்கு மாவு இல்ல, மாவு வாங்கி கொடுத்துட்டு நானும் நைட்டு டின்னருக்கு தோசையும் எக் தோசையும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். நாளைக்கு விழாக்குள்ள பார்க்கலாம். ஓகே பாய்.